அனைத்திற்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி என் குருநாதர்கள் மற்றும் சித்தர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று இந்த உரையை தொடங்குவோம். நேற்று பார்த்தோம் எதனால நம்ம சந்திரனுடைய சக்திய நம்மளுடைய முத்திரைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நேற்று பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வளர்பிறை தேய்பிரையில பண்றதுக்குரிய ரீசனை இப்போ பார்க்கலாம். அடுத்தது இப்போ சந்திரனோட இயக்கம் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னா சந்திர சக்திய பயன்படுத்தி தான் இந்த முத்திரை செய்யறோம். அதுக்கு காரணம் என்னன்னா சந்திரனுடைய இயக்கம் தான் அணு ரீதியா அணு அளவுல போய் வேலை செய்யும். அது மாத்திரம் இல்லாம சூக்கும அளவிலும் ஆளுமை செய்து. சூக்கும அளவில்னா இப்ப நம்ம உடல் கோஷங்கள்னும் அந்த கரணங்களை நம்ம என்ன சொல்றோம், அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை சூக்குமமான உடல் என்றும் எடுத்துக்கணும். உடல் கோஷம், இப்ப உடல் ரெண்டு பகுதியா பிரிச்சுட்டோம். இடது பக்கம் கோஷங்கள், அதாவது சரீரத்தை நம்மளுடைய தேகத்தை குறிக்குன்னு வச்சுக்கோங்க. வலது பக்கம் உணர்வு நிலைகளான அந்த கரணங்களை குறிக்கின்றன. அந்த அந்த கரணங்களை சூக்கும உடம்புன்னும் நம்மளுடைய சரீரம் அதாவது கோஷங்களை அந்த உரைகளை நம்ம தேகம்னும் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு உடல்னா தேகம், அந்த உணர்வுகள் அந்த கரணம் அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ சூக்கும அளவிலும் அதை ஆளுமை செய்துன்னா அந்த உணர்வு நிலையிலையும் ஆளுமை செய்து நம்மளுடைய செல் இருக்கு இல்லையா, உள்ளால உள்ள செல் எல்லாத்தையும் ஜெனிக்க செய்கிறதுன்னா உயிர்ப்பிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய சந்திரனோட இயக்கத்தினால்தான் உடல்லையும் மனதிலையும் அதோட ஆளுமை ஏற்பட்டு நம்மளுடைய உடல் பராமரிக்கப்படுகிறது. அதனாலதான் போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், சந்திர சக்தி தான் நமக்கு என்ன செய்யுது, ஆக்கல் காத்தல் ரெண்டு வேலையும் செய்து அது உடம்பையும் மனதையும் ரெண்டையுமே பண்ணு. அடுத்தது வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன். இது ரொம்ப நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நம்ம பொதுவா எப்படி சொல்லுவோம்னா ஜெனரல் கம்பாரிசன், பிரபஞ்சத்துல உள்ள சந்திரனை மனசுன்னு சொல்லுவோம், சூரியனை பிராணன் ஆன்மான்னு சொல்லுவோம், உடலை பூமின்னு சொல்லுவோம். இப்போ அந்த சந்திரன் தானே மனசுன்னு போட்டு குழப்பிக்க கூடாது. நம்ம இந்த முத்திரையில பயன்படுத்துறது சந்திர சக்திய உடலுக்குள்ளால சேர்த்து அது மூலம் நம்ம சரி பண்றதா இந்த முத்திரையோட சந்திர சக்திய. அதனாலதான் சந்திரன் கேலண்டர் நாட்காட்டிய யூஸ் பண்றோம், லூனார் மந்த் யூஸ் பண்றோம். அதாவது சந்திர சக்தி நம்மளுடைய உடலையும் மனதையும் பராமரிப்பதால் சந்திர சக்தியை மாத்திரம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. மனம்னு குழம்பாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அதை படிச்சிருப்பீங்க, இந்த மெடிடேஷன் அதுல சந்திரன்னா மனம், சந்திரன்னா மனம் அப்படி நினைக்க வேண்டாம். ஏன்னா இடகலை இடது சுவாசம் அதுல சந்திர சக்தி போகுது. இதை ஞாபகம் வச்சு, இடகலை இடது சுவாசம், இடகலைனா இடது சுவாசம், இடது சுவாசத்தின் வழியாக சந்திர சக்தி பாய்கிறது. என்ன சொல்லி இருக்கிறோம், சந்திர சக்தியும் சூரிய சக்தியும் தான் சேர்ந்துதான் போகும் ரெண்டு சுவாசத்திலையும். இடது சுவாசத்தின் போது அதிகமாக சந்திர சக்தியும் வலது சுவாசத்தின் போது குறைவான சந்திர சக்தியும் உள்ளால போகும். அவ்வளவுதான். அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணுமே ஒழிய மனசையும் இதையும் போட்டு குழப்பிக்கிடாதீங்க. நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த தூல உடம்பு, அந்த பிசிக்கல் பாடின்னு சொல்றோம் இல்லையா, அத கோஷங்கள்னு சொல்றோம், உரைகள்னு சொல்லலாம், தேகம்னு சொல்லலாம். இது தேய்பிறை சந்திரனால் பராமரிக்கப்படுகின்றது. தேய்பிறை சந்திர சக்தியால் பராமரிக்கப்படுகிறது. சூக்கும உடம்பாகிய அந்த கரணங்கள் வளர்பிறை சந்திரன் சக்தியால் பராமரிக்கப்படுகிறது. இத கிளியரா புரிஞ்சுக்கணும். இதுல எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என்னன்னா இடது சுவாசம் வலது சுவாசம்னா சூரியகலை சந்திரகலை, இதுல சூரிய சக்தி, இதுல சந்திர சக்தி ஜெனரலா பண்ணுவோம். இந்த முத்திரையோட நோக்கமே வளர்பிறை சந்திரனோட சக்தியையும் தேய்பிறை சந்திரனோட சக்தியையும் உடலுக்குள்ளால ஆளுமை செய்வதே இந்த முத்திரையினுடைய அடிப்படை கோட்பாடு. வளர்பிறை காலத்துல வளர்பிறை சந்திரன் அந்த கரணங்கள்ல ஆளுமை செய்யும். அப்போ மனசோட இயக்கம் உயர்ந்த நிலைக்கு உயர்நிலையை அடை. தேய்பிறை காலத்துல தேய்பிறை சந்திரனோட சக்தி உடல் உள்ளாலே உயிர் சக்திய அடக்கி வச்சு, அது எது பக்கம் போகுது, பிரபஞ்சத்துல சூரியன் பக்கம் போகிறதுனால அந்த ஒளி இதை அப்படியே அமைக்கிறோம். இதோட வழி வெளியே தெரியாது, இதோட வெளியே வர முடியாது, அதோட இன்டென்சிட்டி கூட. அப்போ அந்த உள்ளால உடம்புக்குள்ளால அந்த சக்தி எல்லாம் அடக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த சக்தி உடலின் செயல்பாடுகளை கூட்டுகிறது. அதாவது கோஷங்களோட செயல்பாடுகளை அதை கூட்டி விட்டு தேய்பிறை காலத்துல அந்த செயல்கள் நடக்கிறதுனாலதான் அந்த சக்தி நமக்கு பராமரிப்ப தேகங்களுக்கோ அல்லது கோஷங்களுக்கோ உடலுக்கோ பண்ணுது. இதுதான் முக்கியம். வளர்பிறை சந்திரன் சக்தியும் தேய்பிறை சந்திரன் சக்தியையும் நம்ம உடல்ல செலுத்துறதுதான் இந்த முத்திரையோட அடிப்படை கோட்பாடு. ரெண்டு நாசிலையுமே ரெண்டு சுவாசத்திலையுமே சந்திர சக்தி உள்ளால பாயும். அந்த சந்திர சக்தி தான் நமக்கு பராமரிப்பை வழங்குகிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது,
செல்களை உயிர்ப்பிக்கிற இந்த கோட்பாடை கிளியரா தெரிஞ்சுக்கும். அப்போ மூன்ஸ் டாமினேஷன் இன் ஹியூமன் பீயிங், நம்ம மனிதனில் அந்த மூனோட அதாவது சந்திர சக்தியோட டாமினேஷன் எப்படி இருக்குன்னா, தேய்பிறை டைம்ல கோஷங்களுக்கும் வளர்பிறை டைம்ல அந்த கரணங்களுக்கும் இருக்கின்றன அப்படிங்கறத எப்பவும் நீங்க கிளியரா வச்சுக்கணும். இப்போ சந்திர யோகம் நம்ம இதுல ஏன் இப்படி எடுக்கணும், ஏன் இந்த டைம்ல செய்யணுங்கிறதுக்குரிய ப்ரூஃப் அதுல இருக்குது. திருமூலர் சந்திர யோகம்னு ஒரு ஃபுல் நிறைய பாடல்கள் கொடுத்திருக்கிறாரு. சந்திர யோகம்னா என்ன, அதுல என்ன கொடுத்திருக்குன்னா, சந்திரனை உடம்பில் விளங்கச் செய்யும் யோகம், வேற ஒண்ணுமே இல்ல, சந்திர சக்தியை உடலில் பாய்க்கிற யோகம், அவ்வளவுதான். உடம்பினை முன்னம் இழுத்து இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்படின்னு திருமூலரே சொல்லி இந்த அழியக்கூடிய உடலை ஒரு கோயிலாக மாற்றி அதன் மூலம் அழியாத ஆன்ம லாபத்தை பெறுவதுதான் இந்த உடல் எடுத்ததன் நோக்கம். ஏன்னா உடல் இழுக்குன்னு நிறைய பேர் அது இது பண்ணாலும், ஆனா அது என்னது, அதுக்கு உள்ளால ஆன்மா என்கிற பரமாத்மா கோயில் கொண்டுள்ள இடம். அந்த கோயிலை பராமரிச்சாதான் நம்மளுடைய ஆயுட்காலம் நீட்ட நீட்ட ஆன்மீக லாபத்துக்கு அது உதவி செய்யும். அதனால உடல் ஆரோக்கியமா இருப்பது அவசியம். உடலை கோயிலாக கருதுங்கள். உடல் எப்படி நீங்க ஒரு கற்பகிரகத்துக்குள்ள ஒரு சாமி இருக்குன்னு போய் கோயில கும்பிடுறீங்களோ, அதே மாதிரி உங்க உடலுக்குள்ளும் ஆன்மா என்கிற அந்த கடவுள், அந்த இறைத்தன்மை உங்ககிட்ட இருக்குது. அப்போ அந்த வச்சிருக்கிற அந்த உடம்பை எவ்வளவு பாதுகாக்கணும், அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதான் அவரு சொல்லியிருக்காரு. சித்தர்கள் பார்வையில பௌர்ணமி அப்படின்னு பாத்தீங்கன்னா வான்ல முழுசா தெரியுற ஒளி வீசும் சந்திரன், அது சிரசு உச்சோட தொடர்புடைய. அதே மாதிரி அமாவாசை நாள் சந்திரன் வான்ல தெரியாத இருள் நிறைந்த காலம். இது மனித உடலின் அடிப்பாகமான பாதத்தோடு தொடர்புடையது. அப்போ பௌர்ணமி தலையோட, அமாவாசை பாதத்தோட தொடர்புள்ளது. இப்போ இதுதான் இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்றது இப்படித்தான். எப்படின்னா, நம்மளுடைய வலது பக்கம் வளர்பிறை சந்திரனுடைய இயக்கத்தை குறிக்குது, இடது பக்கம் தேய்பிறை சந்திரனோட இயக்கத்தினால பராமரிக்கப்படுறத குறிக்குது. மேல பௌர்ணமி, டாப் ஆஃப் த ஹெட், சிரசுச்சுன்னு சொல்லுவோம். கீழே அது என்னது, கீழே உள்ளது அமாவாசை, மேல உள்ளது பௌர்ணமி. சோ உடம்ப இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க படுத்திருக்கதா இந்த நினைச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, வலது பக்கம் ஏரோ மார்க் மேல போகுதா, சந்திர சக்தி இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மேல 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 ஏறி பௌர்ணமி வரைக்கும் மேல போகும். அப்புறம் அங்க இருந்து திருப்பி கீழ் நோக்கி கீழே வருது. இப்ப இத நீங்க நிக்கிற போஸ்ல பாக்கலாம். அதேதான் அப்படியே மல்லாக்க நீங்க கீழே கிடத்திட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே ஒரு ரொட்டேஷன் எலிப்டிக்கல் ஷேப் வருதா, எலிப்டிக்கலா ரொட்டேட் ஆகுதா, சந்திரன் ரொட்டேட் ஆக இந்த சக்தி இப்படிதான் நடக்குது. வலது பக்கம் நமக்கு அந்த வளர்பிறை டைம்ல அந்த கரணங்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றன, இடது பக்கம் கோஷங்கள் தேய்பிறை காலத்தில் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும். அதே தான் ஆங்கிலத்துல உள்ளது. இதே நம்ம இன்னொன்னு இது நான் வலது பக்கம் இடது பக்கம் மாத்தி போட்டிருக்கிறேன். குப்பரை படுத்திருக்கோம்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா நேர மல்லாங்கு படுத்தோம்னா எப்படி இருக்கும், இதா ரெண்டுமே ஒரே படம் தான். அதுக்காக இடது பக்கம் வலது பக்கம்னு சொல்லிட்டோம்னா கிளாரிட்டி வந்துடும். இது எதுக்காக ரெண்டையும் கொடுத்திருக்கிறேன்னா, பூமியில இருந்து பார்க்கும் போது சயின்ஸே சொல்லுது, அந்த 360 டிகிரி சுத்தி வரும்போது ஒரே பகுதியைத்தான் நம்ம பார்ப்போம். அது நான் அமெரிக்காவில இருந்தாலும் சரி, இந்தியாவில இருந்தாலும் சரி, ஒரு பகுதி தான் நமக்கு எப்பவுமே சுத்தி வரும். சோ இந்த சைடு வந்த உடனே அதோட பிந்தி ரிவர்ஸ்ல தெரியும், அப்படி நினைக்க கூடாது. அதனாலதான் நீங்க எந்த மாதிரி இது பண்ணிட்டு இடது பக்கம் வலது பக்கம் மாத்திரம் நீங்க கன்சிடர் பண்ணா போதும். நம்ம சந்திரனை பூமியில இருந்து பார்க்கும் போது அந்த ஒரு பகுதி தான் 360 டிகிரிலயும் சுத்தி வரத பார்ப்போம். அது மூலம் தான் இலுமினேஷன் கூடியோ குறைஞ்சோ வரும், அதோட ஒளி கூடியோ குறைஞ்சோ தெரியுது. ஒரே பகுதியைத்தான் பாக்குறோம். இது சயின்ஸும் சொல்லி இருக்குது. அதனால நீங்க எப்படி போட்டாலும் குப்பரை படுத்துக்கிட்டு நீங்க அந்த ரொட்டேஷனை பார்த்தாலும் சரி, மேல பார்த்துட்டு இது பண்ணாலும் சரி, இடது வலம் அதுக்கு தக்க மாறும். அதுக்காக தான் ரெண்டையும் கொடுத்திருக்காரு. அடுத்தது இப்போ திருமூலரோட திருமந்திரத்துல சொல்லியிருக்கிறார் சந்திர யோகத்துல. இந்த பாடல் தான் இது வரைக்கும் நான் விளக்கம் கொடுத்தது இந்த பாடலுக்காக வேண்டிதான். எய்தும் அதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூலம் இருவகை பக்கத்துள் எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம் துய்யது சூக்கத்து தூலத்த காயமே. எய்து மதிக்கலை, மதிக்கலைன்னு என்ன அர்த்தம், சந்திர கலை, இடது சுவாசம், அதாவது சந்திர சக்தி போறது. சந்திர கலைங்கிறது எய்து மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, புறத்தில் உள்ள சந்திரன் வளர்பிறையில், அதாவது இருவகை பக்கத்துனா பட்சம், அது என்னது, சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம்.
அதுதான் இருவகை பக்கம். வளர்பிறை வந்து சுக்லபட்சம்னு சொல்லுவோம். வளர்பிறை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். வளர்வதும் தேய்பிறை வந்து கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவோம். அந்த 15 நாட்களும் கிருஷ்ணபட்சம். முதல்ல வளர்பிறையில் உள்ள 15 நாட்களும் சுக்லபட்சம். இந்த தேய்பிறையில வந்து தேய்வதும் போல வளர்பிறையில் உடலில் சந்திரகலை பரு உடலில் இருந்து நுட்ப உடலுக்கு ஏறியும், தேய்பிறையில் நுட்ப உடலில் இருந்து பரு உடலுக்கு இறங்கியும் வரும். அதுதான் அந்த படத்துல சொன்னது. எப்படி இதுல ஏறுது, இதுல எப்படி இறங்குதுன்னு சொன்னீங்கன்னா இந்த பாடல் தான். அது திருமந்திரத்துல சந்திரயோகம். இந்த பாடல் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த சொல்லுது. இதுல போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த ரொட்டேஷன் எப்படி அமாவாசையில இருந்து இப்படி மேல ஏறி அப்புறம் பௌர்ணமில இருந்து கீழே இறங்குது. நான் தான் சொன்னேன் இல்லையா, படுத்துக்கிட்டது மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு எலிப்டிக்கல் ரொட்டேஷன் உங்களுக்கு. சோ அந்த வேக்சிங் மூன்ல வந்து அசெண்டிங் ஃப்ரம் பாட்டம் டு டாப் இந்த ரைட் சைடு. அதே மாதிரி ஆப்போசிட்டா என்ன நடக்கும், கீழே இறங்கும். அப்போ இந்த ரொட்டேஷன் வந்துருதா 360 டிகிரி இந்த ரொட்டேஷன் வருது. இதுதான் நடக்குது. அப்ப என்ன ஆகுது, நமக்கு என்ன தெரியும், லெஃப்ட் சைடு வந்து தூலம், ரைட் சைடு வந்து சூக்குமம். அப்போ தூலத்துல இருந்து சூக்குமத்துக்கு மாறுறது மேல வளர்பிறை முடிஞ்சதுக்கு அப்புறம் சூக்குமம் அந்த கரணத்துல இருந்து தூலத்துக்கு மாறும். கிளியரா இதை புரிஞ்சுக்கோங்க. திருப்பி பாத்தீங்கன்னா புரியும் ஏன் நம்ம வந்து வளர்பிறைக்கு இதையும் தேய்பிறைக்கு இதையும் பண்றோம். உள்ளால என்னதான் நடக்குது அந்த சந்திர சக்தி, அதை வந்து நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியும். சோ என்ன ஆகும், அந்த வளர்பிறை காலத்துல சந்திரகலை என்ன ஆகுது, கோஷங்கள்ல இருந்து அந்த கரணங்களுக்கு மாறுது. அதே மாதிரி தேய்பிறை காலத்துல அந்த கரணத்துல இருந்து கோஷங்களுக்கு மாறுது. அப்போ ரெண்டுமே அந்த கரணங்களும் பஞ்ச கோஷங்களும் சுத்திகரிக்கப்படுகின்றன. அதுதான் இதுல உள்ள மெயினான கான்செப்ட். பாத்தீங்கன்னா அதே தான் நான் உங்களுக்கு தமிழ்லையும் கொடுத்திருக்கிறேன். அடுத்தது அதுல கடைசி லைன் இருக்கும் பாடல்ல, துய்யது சூக்கத்து தூலத்த காயமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்திரகலை விளக்கத்தால் நுட்ப உடலும் பரு உடலும் தூய்மை ஆகும். திருமூல சித்தர் சொல்லியிருக்கிறார். சந்திரகலை விளக்கத்தால்னா சந்திரகலையோட சந்திர சக்தி உடலுக்குள் விளங்கும் போது, சந்திர சக்தி உடலுக்குள் ஈர்க்கப்படும் போது நுட்ப உடலும் பரு உடலும் தூய்மையாகும். இதிலிருந்து சந்திரகலை இயக்கத்தால் பரு உடலான பஞ்சகோஷங்களும் நுட்ப உடலான அந்த கரணங்களும் தூய்மையாகும் என்பதற்கான ஆதாரமாக திருமூலர் வார்த்தைகளை நாம எடுத்தோம். அவ்வளவுதான். அப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுலயே நுட்ப உடல் தூய்மை பெறுவதற்கு ஏற்ப பரு உடலும் தூய்மை பெறும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கரணங்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றதோ அந்த அளவுக்கு தான் கோஷங்கள் தூய்மைப்படுத்தப்படும். ஏன்னா கோஷங்களுடைய பாதிப்புக்கு காரணம் அந்த கரணங்கள். அதனால எந்த அளவுக்கு அந்த கரணங்கள் தூய்மை ஆகுதோ, நுட்ப உடல்ங்கிறது சூக்கும உடல்ங்கிறது அந்த கரணம், பரு உடல் பிசிக்கல் பாடி, கோஷங்கள்ங்கிறது வந்து அது வந்து பிசிக்கல் பாடி. இப்போ இது எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மை ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோஷங்களும் தூய்மையாகும். கோஷங்கள் தூய்மை ஆகிறதுக்கு தகுந்தபடி அந்த கரணங்கள் அல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கரணங்கள் தூய்மைப்படுத்தப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோஷங்களும் தூய்மைப்படுத்தப்படும். அடுத்தது சந்திரயோகத்துல எல்லா பாட்டையும் நீங்க படிச்சு பாருங்க, எல்லாமே இதுக்கு ரிலவெண்டா தான் வரும். தாரகை மின்னும் சசி தேயும் பக்கத்து, தாரகை மின்னா சசிவளர் பக்கத்து, தாரகை பூவி சகல யோனிகள் தாரகை தானான் சொரூபமே. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, தேய்பிறை அனுசரித்து கீழ்முகமான போது மூலாதாரத்தில் உள்ள ஒளி பிரகாசம் அடையும். வளர்பிறை அனுசரித்து மேல்முகமான போது மூலாதாரத்தில் உள்ள ஒளியில் பிரகாசம் இருக்காது. மூலாதாரத்தில் உள்ள ஒளியில் எல்லா ஜீவர்களும் உள்ளன. மூலாதார சக்கரத்துக்கு காரணமான அக ஒளியே சக ஜீவர்களின் சொரூபமாகும். அப்போ எப்ப பிரகாசம் அடையுது, எப்ப வந்து பிரகாசம் இருக்காது. பிரகாசம் இருக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும், பிரகாசம் இல்லாத போது என்ன நடக்கும். ஏன்னா நீங்க தியானத்துல தெரிஞ்சவங்களுக்கு மேல உள்ள மூலாதாரமா கீழே உள்ள மூலாதாரமான்னு தெரியும். அதெல்லாம் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஆனா என்ன ஆகுது, ஒளி பிரகாசம் தேய்பிறையோடு வரும்போது என்ன ஆகும், அதோட அது வந்து இருக்காது. மூலாதாரத்துல அந்த பிரகாசம் வளர்பிறையோட இருக்காது. தேய்பிறை அம்சத்து இருக்கும் போது அது பிரகாசம் அடையும். அதனாலதான் வளர்பிறை தேய்பிறையில அந்த கரணங்கள் உயர்வுக்கும் அப்புறம் தேய்பிறையில நம்மளுடைய தேகங்களுடைய இதுக்கும் கொடுக்குதுன்னு சொல்லி. அப்போ எப்பவுமே மனம் வந்து உலக முகத்தை நாடும் தேய்பிறை டைம்ல. ஏன்னா உடல் வந்து உடலுக்குள்ளால சக்தி அடைக்கப்பட்டு இருக்குது. ஏன்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் நடக்கும். அதே கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணணும். எப்போ உங்களுக்கு அண்டத்துல புரிதல் இருக்கோ அந்த அண்டத்தோட கான்செப்ட பாடியில அப்ளை பண்ணுங்க. எப்போ உங்களுக்கு பிண்டத்துல புரிதல் இருக்கோ இந்த கான்செப்ட அண்டத்துல அப்ளை பண்ணுங்க. அதனாலதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். முதல்ல படிச்சுட்டோம், சிருஷ்டியோட குணங்கள் தான் வேற. ரஜோகுணம் தமோ குணத்தால ஆனது நம்மளுடைய ஜீவர்கள். பிரபஞ்சம் வந்து சத்துவ குணத்தால் ஆனது.
அது சத்துவ குணம், சாத்விக குணங்கிறதுனால நம்ம எப்பவுமே அதை வந்து தூய்மையா எடுத்துக்கிறோம். தூய்மையான மாயைன்னு எடுத்துக்கிறோம். தூய்மையான மாயை, பிரபஞ்சமும் தூய்மையான மாயையே. இது சுத்தா அசுத்த மாயை. அதுதான் நம்ம முதல்ல பார்த்தது. அப்போ நமக்கு இந்த சந்திர சக்தி எப்படி பிரகாசமாகுது, ஒளி குறையுது, ஒளி குறையிற போது என்ன நடக்குது, ஒளி அதிகமாகும் போது என்ன நடக்குதுங்கிறதுதான் இந்த சந்திர யோகத்துல சொல்லியிருக்கிற பாடம். அதே மாதிரி அடுத்தது இன்னொரு பாடம். இந்த பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான். சூரியகலை சந்திர கலைகளை இரு நாடிகள் வழியாக இயங்கும் பிராணனை புறத்தே செல்லாமல் பிடித்து நிறுத்தி, இடது சுவாசம் வலது சுவாசம் வெளியே போகாம நடுநாடி வழியா சுழுமுனை வழியா மேலேறி சக்தியோடு சேர்ந்தால் அதுவே பேரானந்தம் ஆகும். அப்போ சந்திரயோகத்தோட பர்பஸே வந்து சந்திரனை விளங்க செய்யுது. அதாவது நம்மளுடைய இரண்டு இடது சுவாசம் வலது சுவாசம் இடகலை பின்களை இணைக்கிறது தான் அந்த சந்திரயோகத்தோட யுனிசன் தான். யோகம்னாலே யுனிசன் தான். அப்போ சந்திரனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சந்திர சக்தியால ரெண்டை இணைக்கிறது எப்படிங்கிறதா இந்த சந்திர யோகமே. நம்ம அப்போ பண்றதும் முத்திரைகள் மூலம் செய்யறது இந்த சந்திர யோகம் கான்செப்ட் தான். ஹஸ்த முத்திரை கணக்குலதான் சொன்னோம், கையால எடுக்கிறதுனால. அதே மாதிரி ஹத யோகம், அப்போ ஹத யோகம் ஹஸ்த முத்திரை எல்லாம் அந்த பிரிவுல தான் வருது. இதத்தான் சந்திர யோகம்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. நம்ம அஸ்த முத்திரைங்கிற சாதனத்தை உபயோகித்து அதை நோக்கி பயணிக்கிறோம். இந்த பாடல் நான் ரொம்ப டீட்டெயிலா ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, இப்ப நம்ம வந்து உடலையும் மனதையும் சுத்திகரிக்கக்கூடிய அஸ்ன முத்திரை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா அட்வான்ஸ் முத்திரை திதி பேஸ்ட். அதுதான் வந்து உங்களை இந்த நிலைக்கு கொண்டு போகும். இத முடிச்சு 3 வருஷம் கழிச்சா அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு போகலாம். நாங்க உங்களுக்கு சொல்லித்தர தயாரா இருக்கிறோம். அடுத்தது இந்த முத்திரைகள் எங்கே எப்படி வெளிப்படுத்தப்பட்டன அந்த டீடைல்ஸ் வேணும். ஏன்னா முதல்ல சித்தர்கள்னா யாரு அப்படிங்கறது தெரியும். சித்தர்களுக்கு டெபினிஷனே ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவோம். அதாவது சித்தி பெற்றவர்கள் சித்தர்கள். அதுக்குரிய பாட்டே எடுத்துருவோம். அகஸ்திய மாமுனிவர் சொல்லியிருக்காரு ஞான சைத்தியம் பாடல்ல இந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். காமப்பால் எட்டாகி இரண்டுமான காணப்பா அறிந்துகொள் சித்தனாவாய். என்ன அர்த்தம்? காமத்தின் அடிப்படையில் இயங்கும் எட்டும். எட்டுங்கிறது வந்து தமிழ் எண் வந்து அதுதான் 8 ஆகாரம்னு சொல்லுவோம். அவற்றின் பின்னால் இருக்கும் இரண்டும், அதாவது 2ங்கிறது ஊ தமிழ் எண், தமிழ் நியூமரல் வந்து ஊ வந்து 2ஐ குறிக்குது. இது எப்படி எப்படி செயல்படுது உடல்ல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சித்தன் ஆவீங்க. உங்க உடலும் மனமும் எப்படி இயங்குது. இது பல நிலைகள் இருக்குது. 8 2ங்கிறது வந்து பல நிலைகள் இருக்குது. அவரை ஒரு நிலைக்கு தகுந்தபடி நீங்க புரிதல் கொள்ளலாம். நமக்கு இப்ப முத்திரைகளோட பொறுத்த அளவுல உடலையும் மனதையும் உணர்ந்து அதை சுத்திகரிக்கிறது. 8 2 என்பது வெறும் எண் விளையாட்டு அல்ல. சும்மா கணக்கு இல்ல 8 2 ஜாண்டா 10 அப்படிங்கிறது கிடையாது. ஆன்மீக முதிர்ச்சி மற்றும் யோக ஞான பாதையின் நுட்பமான படிநிலைகளை மறைமுகமாக உணர்த்தும் சித்தர்களுடைய பரிபாஷை. இது வந்து என்கோடிங் 8 2ங்கிறது. ஆக்சுவலா 8 2 கூட்டினால் 10 வரும். 10ங்கிறதுக்கு தமிழ்ல யான்னு சொல்லுவோம். யாங்கிற எண்ணு தான் தமிழ்ல 10 குறிக்கும். அந்த யாங்கிறது தமிழ்மறை மொழியில ஆன்மாவை குறிக்கும். அதாவது அகாரமும் உகாரமும் இணையும் போது ஆன்மா தன் உண்மையான நிலையை உணர்கிறது. சோ நம்மளுடைய உண்மை நிலையை உணர்றது, தன்னை உணர்றது, உள்நோக்கி பார்க்கறது, இது எல்லாம் அந்த 8 2 அறிந்தவன் அப்படின்னு கூறுறத இதத்தான் நம்மளுடைய ஆன்மாவை உணர முடியணும். ஆன்மா சுத்திகரிக்கப்பட்டாதான் அதோடைய முழு விழிப்புணர்வுக்கு அப்புறம் ஆன்மா வெளிப்படும். அதோட செயல்பாடுகள் ஆன்மா மூலம் நடக்கும். அப்போ முதல் ஸ்டெப் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சுத்திகரிப்பு பண்றோம். இப்ப சொல்ற முத்திரைகள் எல்லாம் சுத்திகரிப்புக்கு மாத்திரம் தான். அதே மாதிரி திருமூலரும் சொல்லியிருக்காரு, யோக சமாதியின் உள்ள அகலிடம், யோக சமாதியில் உள்ளே உள ஒளி, யோக சமாதியின் உள்ளே உள சக்தி, யோக சமாதி யுகந்தவர் சித்தரே. அகஸ்தியர் என்ன சொல்லியிருக்காரு, சித்தர் என்ன சொல்லி திருமூலர் என்ன சொல்லிருக்காரு, ரெண்டுமே சித்தர்களுடைய டெபினிஷனை சொல்றோம். யோக சமாதி உள்ளே உலகம் முழுவதும் அடங்கி நிற்கும், உள் தோன்றும் ஒளியும் மற்றும் அருள் சக்தியும் விளங்கும். ஆதலால் யோக சமாதிக்கு உகந்தவர் எல்லாம் சித்தர்கள் அப்படின்னு திருமூலர் சர்டிஃபை பண்றார். நம்ம ஏற்கனவே சித்தர்கள்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். சித்தம் வந்து தெளிந்தவர்கள், சித்தத்தை ஆளுமை பண்ண கூடியவர்கள், சுத்த சித்தம் கொண்டவர்கள். இந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் அதுல அடக்கம். இப்போ நம்ம அஸ்னமுத்திரை எப்படி வந்தது, அதோடைய வெளிப்பாடு எப்படி வந்தது? முதல்ல வந்து நம்மளுடைய அகஸ்திய மாமுனி இருக்கிறார் இல்லையா, அவர் நம்ம வந்து தெரியாதவங்களே கிடையாது. 14 சித்தர்களோடு அகஸ்தியர் தான் முதல்ல நம்ம முதன்மைப்படுத்தி சொல்லுவோம். அவங்க எல்லாம் ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுட்டு ஒரு குரூப்பா வேலை செஞ்சவங்க. அகஸ்தியர் தான் அத்தனை பேரையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுவாரு. சோ 14 சித்தர்கள்ல அகஸ்தியர் தான் அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கோஆர்டினேட் பண்ணி, ஆனா அவர் இருக்கிற இடம் பொதிகை மலை.
அந்த பொதிகை மலைங்கிறது வந்து தென் கைலாயம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு அவரு நிறைய நமக்கு ஞானங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் வழியில அவருடைய டைரக்ட் சிஷ்யர்கள் 2 பேர், தேரையரும் புலஸ்தியரும் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வழி வழியா அந்த சித்தர்களுடைய அந்த வழி வழியா அகஸ்திய மாமுனியோட ட்ரெடிஷனை, அந்த லீனியேஜ்னு சொல்லுவோம், அதை படிப்படியா பாதுகாத்து ஒவ்வொருத்தருக்கா கடத்தி வந்து கடைசில அது வந்து அருட்குரு சிவராஜ யோகி பாடலூர், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பாடலூர்ல அருட்குரு சிவராஜ யோகிங்கிறவருக்கு கிடைச்சு. அவரோட கைடன்ஸ்ல அவருக்கு சிஷ்யரான ஸ்ரீ ராஜனீஸ்வரன் சுவாமி தான் இந்த லெகசிய, இந்த லீனியேஜ, சித்தர்களுடைய மரபுகளை எல்லையும் அப்படியே படிப்படியா கீழே கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அங்க வந்து அம்மா யோகினீஸ்வரி அம்மாவும் இருக்கிறாங்க. அவங்களும் நம்மளுடைய ராஜனீஸ்வரன் சுவாமிய கைட் பண்றாங்க. அப்போ நமக்கு வந்து அருட்குரு சிவராஜ யோகி அண்ட் அம்மா யோகினீஸ்வரி அம்மா இவங்க 2 பேரோட வழிநடத்தலின் பேரில் நம்மளுடைய ஸ்ரீ ராஜனீஸ்வரன் சுவாமிகள் இங்க சித்தர்கள் கோட்டத்துக்கு வந்தாங்க. இப்போ அந்த கதையை அதாவது இந்த தேரையர் சித்தர் தான் வந்து சூக்குமத்துல நம்மளுடைய ஸ்ரீ ராஜனீஸ்வரன் சுவாமிக்கு வந்து சித்தர்கள் கோட்டம் பாவநாசத்துல இதுதான் அந்த இடம்னு அவங்கதான் அவங்களுக்கு உணர்த்தி பொதிகை அடிவாரத்துல சித்தர்கள் கோட்டம் பாபநாசத்துல இருக்குது. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஸ்ரீ ராஜனீஸ்வரன் சுவாமி தான். அங்க நிறைய சித்தர்கள் சமாதி கொண்டு இயக்கங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற அத்தனை சித்தர்களுக்கும் பேரு பொதிகை சித்தர்கள்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஸ்ரீ ராஜனீஸ்வரன் சுவாமியுடைய அருளால இந்த சித்தர்கள் கோட்டம் அதை பேர் வைக்க சொன்னதும் அவங்கதான். அந்த இடத்த லொகேஷன் காட்டி சித்தர்கள் கோட்டம் என்று பேர் வைக்க சொன்னதும் தேரையர் சித்தர் தான், அகஸ்தியருடைய நேரடி சிஷ்யர். அங்க இருந்துதான் அங்க உள்ள சித்தர்கள் மூலம்தான் நமக்கு அஸ்ன முத்திரை சொல்றோம் இல்லையா, ஏன்சியன் சித்தர்ஸ் நேச்சர் அலைன்டு முத்ரா வந்து அங்க இருந்துதான் துவங்கி ஸ்ரீ ராஜனீஸ்வரன் சுவாமிகளுக்கு இது கொடுக்கப்பட்டு இப்படி செய்யுங்கன்னு சொன்னதான். அதுக்கப்புறம் அனைத்தையும் ராஜனீஸ்வரன் சுவாமி தான் உணர்ந்து தன் உடல்ல இதெல்லாம் முத்திரை செய்யும் போது என்ன நடக்குது, எந்தெந்த பாகங்களுக்கு போகுது என்பதெல்லாம் அத வந்து உணர்வு மூலம் அத்தனை அறிந்துதான் பல ஆராய்ச்சி பண்ணி தான் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாங்க. ஓவர் நைட்ல எல்லாம் சொல்லல. ஏன்னா அவங்க பெரியவங்க சொல்றது வந்து ஓவராலா இப்படி பண்ணுங்கப்பா, அவ்வளவுதான். அதத்தான் சொல்லுவாங்க ஒழிய எதுக்கு என்னன்னா ஒவ்வொன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த ஃபுல்லா உணர்ந்து சொல்லணும். இவ்வளவு விஷயம் இருக்குன்னா எங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆயிருக்குது. இந்த கிளாஸ் எடுக்கிறோம்னா நான் ஒவ்வொரு நாளும் வந்து சுவாமிகள்கிட்ட, ராஜனீஸ்வரன் சுவாமிகிட்ட கேட்டு அவங்க சொல்றதான் நான் சொல்றேன்னு ஒழிய நீங்க நினைச்சுக்க கூடாது நாங்க பேசுறோம் நாங்க சொல்றோம் அப்படின்னு கிடையாது. அவங்க உணர்த்துறதை எங்க வாய் மூலம் உங்களுக்கு நாங்க வெளிப்படுத்துறோம், அவ்வளவுதான். அங்க சித்தர்கள் சொன்னதை ராஜனீஸ்வரன் சுவாமிங்கிற சித்தர்கள் மூலம் நமக்கு அளிக்கப்பட்டு அந்த வந்து நாங்க உங்களுக்கு வெளிப்படுத்துறோம், அவ்வளவுதான். வெளியே கொண்டு வரோம், எங்க வாயால சொல்றோம். இது வந்து இயற்கையோடு இணைந்தது, நேற்று பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து மனதையும் உடலையும் இணைக்கும். அதான் நேச்சுரல் ரிதம்னா இயற்கை கால ஒழுங்கோடு இணைக்கப்பட்ட முத்திரை. இப்போ உங்களுக்கு இந்த முத்திரையோட ஆரம்பம் தெரிஞ்சிருக்கும் என்னன்ற. ஏன்னா அம்மா யோகினீஸ்வரி, சுவாமி ஸ்வராஜோகி இவங்க எல்லாம் பாடலூர்ல இருந்தவங்க. சுவாமியும் அங்க இருந்துட்டு இப்ப வந்து சுவாமி ராஜனீஸ்வரன் சுவாமிகள் வந்து இப்போ சித்தர்கள் கோட்டத்துல இருக்கிறாங்க. அவங்களோட வழி நடத்தினால்தான் சித்தர்கள் கோட்டத்துல பலவிதமான ஆக்டிவிட்டி நடக்குது. இந்த ஒரு முத்திரை மாத்திரம் ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அகஸ்தியரோட வழி நடத்தல், இந்த முத்திரை எதுக்காக நம்ம கொண்டு வந்தாங்கிறது மெயினா வந்து பிரைமர்லி ஃபார் எல்டர்ஸ். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா சூட்சுமத்துல நிறைய வயதான காலத்துல மனதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு உடைஞ்சு தன்னை பார்க்க ஆள் இல்லாததுனால அந்த ஆன்மா பிரிகிற காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஒரு மன நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப பிரபஞ்சத்துல அந்த பியூரிட்டி ரொம்ப பாதிக்கப்படுது. தாங்கல, எல்லாருமே மனசு குழம்பி இருக்கிறாங்க. அப்ப அந்த மனசை சரி பண்றதுக்காக தான் இந்த இது மன அமைதி கிடைக்குது, நல்ல தூக்கம் வருது. எல்லாருமே பிராக்டிக்கலா அதை அனுபவிக்கிறீங்க. முதியோர்களுக்காக தான் இது கொடுக்கப்பட்டது. இன்றைய கால சூழலுக்கு தகுந்தபடி மாத்தி கொடுத்திருக்கிறாங்க. அதே டைம்ல முதியோர்கள் மாத்திரம் தான் பண்ணலாமா, எல்லாருக்குமே இது வந்து பயனுள்ளதா இருக்கும். எல்லாருமே இதை வந்து பண்ண முடியும். நீங்க வந்து வெறும் முதியோர்களுக்கானது மாத்திரம் நீங்க நினைச்சுக்க வேண்டாம். அடுத்தது இங்க சித்தர்கள் கோட்டத்துல என்னென்ன ஆக்டிவிட்டி, இது வந்து முத்திரைகள் மூலம் வந்து உடல் வியாதி நிவர்த்தி, மன அமைதி, சாந்தி கிடைக்குது, வாசனைகள் கழிவு, ஆன்ம விழிப்புணர்வு, இதெல்லாம் இதோட பெனிஃபிட்ஸ். டீடைல்டாவும் நான் பிறகு சொல்றேன். இப்போ சித்தர்கள் கோட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டை நீங்க பார்க்கலாம். அதுல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போகுது. இது வந்து பெருசா வந்து இங்க யாரும் நிறைய பேர் வந்து கூடியிருந்து அப்படிலாம் கிடையாது. அதாவது
ராஜனீஸ்வரன் சுவாமிகளுடைய கைடன்ஸ்ல நாங்க பல இடத்துல இருந்து வேலை செய்யறோம். அவ்வளவுதான். அவங்க சொல்ற வேலைகளை நாங்க கேரி அவுட் பண்றோம். தன்னார்வ தொண்டர்கள் இதுல நீங்க உங்களால உங்க இடத்துல உட்கார்ந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். முதல் ரிக்வெஸ்ட் சுவாமி விரும்புறது, நீங்க அஸ்னமுத்திரைய நீங்க கத்துக்கிட்டீங்க, உங்களால எத்தனை முதியோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேருங்க. அதுதான் முதல் எங்களுடைய வேண்டுகோள். முதல் வேண்டுகோள் அதுதான். இப்போ சித்தர்கள் கோட்டத்துல நமக்கு சித்தர்கள் கோட்டம் அகாடமி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குது. தினம் தாமிரபரணி ரிவர் கிளீனிங் நடக்குது. ஆன்லைன் திதி அந்த ரிச்சுவல்ஸ் நடக்குது. அஷ்டதிக்கு பாலர்களுடைய பூஜைகள் நடக்குது. ஹெர்பல் பேஸ்ட் மெடிசின்ஸ் நிறைய செய்யறாங்க. அப்புறம் இந்த சொசைட்டிக்கும் நேச்சருக்கும் இயற்கைக்கும் சமூகத்துக்கும் நிறைய சர்வீசஸ் நடக்குது. அதுல ஒன்றுதான் இந்த முத்திரை. சித்தர்கள் கோட்டம் வந்து இட் இஸ் நாட் அ டூரிசம் ஸ்பாட். எல்லாரும் வந்து சுத்தி பாக்குற இடம் அல்ல. அதை புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் அ டூரிசம் ஸ்பாட். இப்போ டெய்லி ஆரத்தி நடக்குது. அந்த தாமிரபரணி தாய்க்கு தினம் ஆரத்தி நடக்குது. இது வந்து அஷ்டதிக்கு பாலர்களுடைய பூஜை நடக்குது. அடுத்தது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து ஒரு கீரியாட்ரிக் டாக்டர் பிறைசூடி அப்படிங்கிறவரும் இங்கதான் வந்து பார்த்துட்டு போனாரு. ஏன்னா போன கிளாஸ் கூட போன பேட்சுக்கு இவங்களும் ஒரு 1 or 2 கிளாஸஸ் எடுத்தாங்க. நம்ம சித்தர்கள் கோட்டத்தை அவர் வந்து பார்த்துட்டு இங்க வந்து ஆசிகள் பெற்றுதான் சென்றாரு. அவருக்கு அவ்வளவு ஈர்ப்பு. நம்ம போன தடவை 2 கிளாஸ் எடுத்தாங்க சாருமே டாக்டர். அவரும் கிரியாட்ரிக் கேர் டாக்டர் தான். அடுத்தது நமக்கு வந்து இந்த கோர்ஸ் தொடங்குனது இந்த அஸ்னமுத்திரை பற்றி, அதாவது கிரியாட்ரிக் கேர் கோர்ஸ் தொடங்குனது டாக்டர் VS நடராஜன் பத்மஸ்ரீயை வச்சுக்கிட்டு இது பண்றோம். அவரோட அசோசியேஷனோட தான் பண்றோம். அதே மாதிரி இந்த கோமத்சு அவங்க வந்து அந்த புல்டோசர், அந்த எக்ஸ்கவேட்டர் அதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சித்தர்கள் கோட்டத்தோட சர்வீஸ பாராட்டி இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணுங்கன்னு அவங்க கோடிக்கணக்கான மதிப்புள்ள அந்த ஹெவி டியூட்டி மெஷின், புல்டோசர் போன்ற எக்ஸ்கவேட்டர், அதாவது கிளீன் பண்றது போன்றது, நதி நீர் கிளீனிங் நிறைய இடத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி கலெக்டர் அந்த இதை எடுத்து ஃபுல்லா இங்க இருந்து நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்குமே இந்த கோமத்சு மெஷினை வச்சு அதை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நதிகள் கிளீனிங் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது இதோட தொடக்க விழா நம்ம வந்து சென்னையில நடந்தது ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு. இப்ப நீங்க 2வது பேட்ச், இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் இனாகிரேஷன். அடுத்தது கைலை வாத்தியம் தெரியும், சிவனோட ஃபேவரைட் இது. அதுவும் அங்க ஒரு குழு இருக்குது சித்தர்கள் கோட்டத்துல. சின்ன பசங்க எல்லாமே அவங்கதான் இதை நடத்துவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஃபங்க்ஷன் எதுவும் நடந்தது. அடுத்தது இந்த பேட்ச் வந்து இன்னொன்னு என்னன்னா, நம்ம அகாடமிக் இன்ஸ்டிடியூட்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து DTTR டிப்ளமோ இன் தமிழ் ட்ரெடிஷனல் ரிச்சுவல்ஸ். தமிழ் வழி நம்ம வந்து அந்த ஒவ்வொரு மந்திரம் சொல்ல திதி சொன்னாலும் சரி, ஒரு வீடு பால் வாய்ப்புனாலும் சரி, ஒருத்தங்க பிறந்த நாள்னாலும் சரி, எந்த மாதிரி சடங்குகள் செய்யணும்னு தமிழ் வழி சொல்லி கொடுக்கிறோம். இது திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தோட இணைந்து செய்யப்படுது. இந்த கோர்ஸுக்கு வந்து இவங்க வந்து கரஸ்பாண்டன்ட் டாக்டர் கன்னியாசா தான். இப்ப எல்லா கோர்ஸ்லயும் இருந்து அவங்களுக்கு நிறைய அது பண்றாங்க. அவர் என்னோட குருநாதரும் கூட. சோ அவங்கதான் இந்த கோர்ஸ் நடத்துறாங்க, கரஸ்பாண்டன்ட். இப்போ நம்ம இந்த கிரியாட்ரிக் 2வது கோர்ஸ், அதுக்கு HOD இவர் நம்மளுடைய முத்துக்குமாரசாமி சார் நடத்தி பண்றாங்க. சோ திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியோட நம்ம வந்து MOU சைன் பண்ணி அந்த சர்டிபிகேட் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் தான் DTTR சார். அடுத்தது நம்ம வந்து இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல பிரண்டை நீர், அதே மாதிரி ஹெர்பல் சானிடைசர், இது ரொம்ப உதவியா இருந்தது. எந்த டைம்லன்னா கொரோனா டைம்ல 2020 எல்லாம் எந்த மாதிரி இருந்தோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போல்லாம் என்ன காப்பாத்துனது இந்த பிரண்டை நீர் தான். ஏன்னா தினம் செக்ரட்டேரியட் போக வேண்டி இருக்கும். செக்ரட்டேரியட் அங்கங்க போயிட்டு எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கும். என்னதான் நீங்க முகக்கவசம் போட்டாலும் ஈவினிங் வந்த உடனே ஸ்னீசிங் எல்லாம் தொடங்கிடும். நான் இந்த குடமா குடிச்சேன்னு சொல்லலாம். இந்த பிரண்டை நீர் தான் காப்பாத்துச்சுது என்ன கொரோனாவை விட்டு. அதே மாதிரி ஹேண்ட் சானிடைசர் வித்தவுட் எனி கெமிக்கல், முழுக்க என்னது அந்த சானிடைசர் வந்து ஹெர்பல் பேஸ்ட். அதை வந்து எல்லாம் சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணும். அந்த DTTR இனாகிரேஷன் தான் சுவாமிகள், நம்ம கன்னியாசர், என்னோட 2 குருமார்களும் இருக்கிறாங்க இதுல. நான் அதனாலதான் இந்த போட்டோ போட்டிருக்கிறேன். இதுதான் DTTR தொடங்குன டைம். இதுவும் 5-6 பேட்ச் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இது MOU சைன் பண்ணது. அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய பத்மஸ்ரீ டாக்டர் VS நடராஜன் கிரியாட்ரிக் ஃபவுண்டேஷனோட MOU சைன் பண்ணித்தான் இந்த கோர்ஸை நம்ம ஆஃபர் பண்றோம். அந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் தான் நமக்கு எதிரலாம். நம்மளை பொறுத்தளவுல ஹெர்பல் ஹேண்ட் சானிடைசர், கொரோனா மெடிசின், பிரண்டை நீர். நான் இது தைரியமா இருந்தது சொல்லுவேன். ஏன்னா இத வந்து நாங்க சயின்டிபிக்கா டெஸ்ட் பண்ணோம். சும்மா வந்து வெறுமனா இது பிரண்டை தண்ணியில சேர்த்து அப்படிலாம் கிடையாது. சுவாமிகளும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தானே, அதாவது நம்ம இந்த மெடிசன் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அனிமலை டெஸ்ட் பண்ணுவாங்க முதல்ல.
உடலுக்கு சீரா. சித்தர்கள் மருந்துல யாருமே அனிமல் டெஸ்ட் எல்லாம் கிடையாது. நிறைய அவங்களே உட்கொண்டு பார்ப்பாங்க. அதுல ஏதாவது பிரச்சனைன்னா அவங்களுக்கு தெரியும் இதுக்கு என்னது மாற்றுதுன்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. சோ அப்படி நம்ம கொரோனா மெடிசின் பிரண்டை நீரை வந்து சுவாமிகள் வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகுதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் சானிடைசரை வந்து நாங்க வந்து இந்த லேப்ல சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணோங்க. NABL அக்ரிடிட்டட் லேப்ல தான் டெஸ்ட் பண்ணணும்பாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா இது வந்து 100% ஹெர்பல் பேஸ்டு, நோ கெமிக்கல் அட் ஆல். வேற எந்ததும் எங்களுக்கு தெரிய இருக்கான்னு தெரியல. எத்தனை நாளாவது சேர்த்துருவாங்க. இதுல எத்தனாலும் சேர்க்கல, எத்தனாலும் கெமிக்கல் தான். அதனால 100% ஹைஜீன், 100% ஹெர்பல் பேஸ்ட் திங். அதுவும் சுவாமிகள் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தது. அடுத்தது பிரண்டை நீருக்கு வந்து நம்ம வந்து கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிவென்டிவ் மெடிசின் அண்ட் ரிசர்ச். ஏன்னா சுவாமிகள் வந்து எதையும் இப்படி சொல்லிட்டாங்க முடிஞ்சதுன்னு கிடையாது. எல்லாத்தையுமே சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அதை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிங் இன்ஸ்டிடியூட்ல வந்து கம்ப்ளீட்டா இந்த பிரண்டை நீருக்குரியதை வந்து டோட்டலா டெஸ்ட் பண்ணும். அப்ப வந்து அங்க கொரோனா வைரஸ் இல்ல. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூட் தான், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான். அங்க SARS-CoV-2 வைரஸ் இல்லாதனால ஏற்கனவே ஃப்ளூங்கிறது வந்து இதோட கேட்டகரி தான். அதனால அதுக்கு டெஸ்ட் பண்ணி அதுல நல்லா வேலை செஞ்சது. ஃப்ளூ வைரஸ அழிச்சுது இந்த பிரண்டை நீர். அதை வச்சு பேட்டன்ட்டும் நாங்க அப்ளை பண்ணி பப்ளிஷ் ஸ்டேஜ்ல இருக்கு. ஏன்னா பேட்டன்ட் பெரிய ப்ராசஸ் இருக்குது. முதல்ல ஃபைல் பண்ணணும், ரெண்டாவது அது பப்ளிஷ் ஆகணும், மூணாவது எவாலுவேஷன் முடிஞ்சு கடைசியில கிராண்ட் ஆகும். அந்த கிராண்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மாறும். சில பாடத்துக்கு குயிக்கா வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஓராண்டு 2 வந்துரும். இப்ப கெமிஸ்ட்ரி சைட்ல போயிருக்கிறதுனால பயோடெக்னாலஜியும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து போட்டிருக்கிறோம். இது வந்து வரதுக்கு இத்தனை வருஷமா கியூல இருக்குது. 2000 இருந்தே போட்டது இப்ப பப்ளிஷ் ஆகி இருக்குது. இது வந்து நீங்க காப்பிரைட் இந்த இதுலயும் பார்க்கலாம், IP இந்தியா அந்த இதுலயும் பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே எவாலுவேஷன் பண்ணி தான் பண்ணது. அடுத்தது இப்ப அஸ்னமுத்திரை. அஸ்னமுத்திரையும் இப்போ நம்ம வந்து காப்பிரைட் வந்து IPR வாங்கியாச்சு. அதாவது சித்தர்கள் கோட்டத்துக்கு தான் இந்த IPR, இந்த காப்பிரைட். சோ இந்த சர்டிபிகேட்டும் நம்ம பக்கத்துல கொடுத்துரும். அதுக்கு அடுத்தது தாமிரபரணி ரிவர் கிளீனிங் நடக்குது, விமன் எம்பவர்மெண்ட் நடக்குது, எல்டர்ஸ் ஹோம் சர்வீசஸ் நடக்குது. அந்த மேட் ப்ரொடக்ஷன், அதாவது அங்க தினம் துணியை நிறைய போடுறதை எடுத்து அதை வந்து பெண்கள் வந்து தச்சு கால் மிதியடிகளாக உற்பத்தி செஞ்சு அதை இது பண்றாங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபுட் மேட்ஸ், கால் மிதியடிய செய்யறாங்க. அது ஒரு எம்பவர்மெண்ட் சித்தர்கள் கோட்டத்தால் தான் இனிஷியேட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்னோராவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணு. அடுத்தது எல்டர்ஸ் ஹோமுக்கு போய் எத்தனை ஹோம்ஸ் முடியுமோ அத்தனை ஹோம்ஸ்க்கும் போயிட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் நமக்கு வந்து மிஸ்டர் சிட்டி பாபுங்கிற சார் வந்து தன்ன ஆர்வத்தினால ஒவ்வொரு வாரமும் போய் அவங்களை கண்டினியூஸா பண்ண வைக்கிறாங்க. ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு காலம். கண்டிப்பா நம்ம வந்து அவரு நம்ம சிட்டிபாபு சாரோட கண்டிப்பா நம்ம வந்து வாழ்த்தணும். அவரோட சேவை பெரிய சேவை. ஏன்னா விடாம போய் அந்த ஹோமுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எங்களுடைய வணக்கங்கள். அடுத்தது இது நிறைய அதுக்கு பண்ணோம். ஃபர்ஸ்ட் ட்ரையல் விடும்போது சாமி வந்து ஒரு இடத்துல மாத்திரம் பண்ண சொல்லல, பல இடங்கள், திருச்சி, அடுத்தது சென்னை, அதே மாதிரி நிறைய இடத்துல உள்ள ஹோம்ஸ் எல்லாம் அவங்களும் கோஆபரேட் பண்ணாங்க எல்லாரையும் வச்சு. இன்னொன்னு அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த முத்திரையை சொல்லி கொடுத்தா அவங்க அவ்வளவு அழகா அதை ரியலைஸ் பண்றாங்க. ஈஸியா உணர்வுகள் எங்க போதுன்னா கரெக்டா சொன்னாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இடது சுவாசம் வலது சுவாசம் நமக்கு தெரியுதா தெரியலையாங்கிறோம். அவங்க கண்டுபிடிச்சு அந்த முத்திரையை பண்றாங்க. இந்த இதுல பாருங்க. அப்ப நம்ம இவ்வளவு தேக ஆரோக்கியத்தோட இப்படி முழுசா கையின் காலோட முழு மனசோட முழுமையான வலிமையோட இருக்கிறவங்க நாம ஏன் இந்த முத்திரையை பயன்படுத்த கூடாது? நாம ஏன் மற்றவங்களுக்கு இதை கடத்தி செல்லக்கூடாது? இது வந்து பல ஆக்டிவிட்டில ஒரு ஆக்டிவிட்டி. உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். நீங்க இந்த முத்திரையை வந்து நிஜமாவே உள்வாங்கி இது உங்களுக்கு உண்மையாவே இது வந்து ரொம்ப உறுதுணையா இருக்குன்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்றத ஃபாலோ பண்ணி தயவு செய்து இந்த முத்திரையை பலருக்கும் கடத்துங்க. இதோட சிறப்பு வந்து வாயால் சொல்ல ஆகாது, உணரத்தான் முடியும். உணர்ந்தவங்க எல்லாம் நேற்றே பதிவுகளை போட்டீங்க. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். அத்தனை பேரும் அவ்வளவு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. இந்த 3 ஆண்டு கழிஞ்சுதான் அடுத்தது திதி பேஸ்ட் சூப்பரா போகும் முத்திரைகள். அதனால ரெகுலரா பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப டைம் எடுத்துட்டேன். இதோட வணக்கம்.